சொல்வதெல்லாம் உண்மை. விழுதாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. இது வரைக்கும் நாங்க அப்பா மூஞ்சி யாரும் பார்த்ததே கிடையாதுமா. அம்மா இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறவங்களே இவ்வளவு தூரம் படிக்கல. வளர்த்தாங்க. எங்க அம்மா டைலர் வேலை தான் செய்யறாங்க. ஒரு லீவ் கூட எங்களை வேஸ்ட் பண்ண விட்டதில்லை மேம். எங்களுக்காக நாங்கள் என்னெல்லாம் ஸ்கில் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அது எல்லாமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேம். நாங்க அங்க போய் படிச்சு நல்ல வேலை செஞ்சு எங்க அம்மா காப்பாற்ற முடியுமா? அப்படி செய்யலைன்னா எங்க அம்மா எங்களுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கும் நாங்க படிச்சதுக்கும் எந்த வித பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். என்னோட ஒரிஜினல் 10 பர்த் சர்டிஃபிகேட் எனக்கு வேணும், கட்டாயம் வேணும். சப்போஸ் எனக்கு இல்லை அப்படின்னா அனாதைங்கிற சர்டிஃபிகேட் கொடுங்க, அதாச்சும் கொடுங்க. கவர்மெண்ட் ரைட் சர்டிஃபிகேட் அது போதும், எனக்கு அப்பா அம்மாலாம் தேவையில்லை. சொல்லு. ஸ்வப்னா கிரேசி. மேடம், நான் சின்ன பிள்ளையிலேருந்து கேரளாவில் வந்து மலமட ப்ரோடன்ஸ் ஹோமில் நான் வளர்ந்துருக்குறேன். எனக்கு அம்மா அப்பா யாருன்னு தெரியாமலே கொஞ்சம் நாள் வளர்ந்தோம். அப்புறமா இடையில எங்கள் அக்காவை கொண்டு விட்டுருந்தாங்க. அக்காவை நான் 2-3 வருஷம் என் கூட விட்டாங்க. அப்புறம் அக்காவை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்று வாங்கி கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் ஆள் இருக்கும். எனக்கு யாருமே இருக்காது. வெக்கேஷனுக்கு என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அப்புறம் என் பக்கத்துல என் கூட படித்த ஒரு அல்போன்ஸ் பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, உனக்கு அம்மா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணிச்சு, இவங்க என்ன அடிக்க உபதிரவம் ஏதோ பண்ணிருச்சுன்னா எனக்கு அம்மா பார்க்கணுன்னு அது பண்ணி நான் 2 தடவை இந்த பொண்ணு கூட நான் வீட்டுக்கு கேரளாவுக்கு போனாங்க. அதுக்கப்புறமா ஒரு 12 வயசில் என்னை கான்வெண்ட் சிஸ்டருங்க இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாட்ட. இல்லை எங்கள் கான்வெண்ட் சிஸ்டருங்க வழிபுறுத்தினால என்னை கூட்டிகிட்டு போனாங்களா, இல்லையா இவங்களுக்கு வீட்டு வேலைக்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அக்காவை எனக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்காவை எங்கள் அம்மா தான் படிக்க வச்சாங்க. அப்போ என் தங்கச்சி இருக்குது, தம்பி இருக்குது, அவங்களே அம்மா தான் படிக்க வச்சாங்க. எனக்கு இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் நான் மட்டும் நான் யார், என்னை மட்டும் ஏன் இவங்க இதை மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது. எனக்கு என்னோட கேள்வி, என் கூட பார்த்தவங்களுக்கெல்லாம் மாதத்துல 2 தடவை அவங்க அப்பா அம்மா வருவாங்க, தீனி வாங்கி கொடுப்பாங்க, ட்ரெஸ்ஸு வாழையிலெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு ஒன்றும் இருக்காது. அப்போ எனக்கு அது பெரிய ஃபீலிங் ஆச்சு. அப்போ அதே தான் எனக்கு கவலை. அப்போ அது இல்லாத போது எனக்கு சண்டித்தனம் அதிகமாக தான் ஆகுது. அதனால் நான் அது நம்மகிட்ட ஆர்ட்டு சொல்லிக்கிறது. அதனால தான் அந்த ஓடி வந்தது கூட அதுதான், எனக்கும் வேணும் எனக்கு வேணும்னு. ஆனால் அந்த அவங்க புரிஞ்சிக்கல, கான்வெண்ட் சிஸ்டர்ஸும் புரிஞ்சிக்கல, எங்கள் அம்மாவும் புரிஞ்சிக்கல. கேட்டால் இவன் சரி கிடையாது, சரி கிடையாது. நான் மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் எங்கள் வீட்டில், மற்றவங்களாம் நல்ல நல்ல கலராக இருக்கும். அதனால கூட எங்கேயாச்சும் சர்ச்சு கூட்டின்னு போகவோ ஒன்றுமே எங்கள் அம்மா என்ன செய்ய மாட்டாங்க. அவங்களெல்லாம் கூட்டின்னு போவாங்க, கேட்டரிங் கிளாஸுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க, என்ன அனுப்ப மாட்டாங்க. என்ன வீட்டு வேலைக்கே வச்சுருப்பாங்க. மாடு இருக்குது, அதை பார்த்துக்கும். காலையிலே 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க. நானே தான் எல்லா வேலையும் செய்யணும். எல்லோரும் துணி துவைக்கிறது. அந்த 13 வயசுல இருந்தேன், ஒரு 5 வருஷம் வீட்டில் இருந்தேன். எல்லா வேலையும் நானே தான் செய்யணும். அப்போது வீட்லேயும் அதே மாதிரி இருக்கும்போது என்னை மட்டும் என்ட்ரன்ஸில் வர விட மாட்டான். அப்போ வந்து ஹோமியோபதி டாக்டர் மாரி வேலை செஞ்சாங்க.
அப்போது ஹோம் நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்போ என்ன பண்ண, என்னை வெளியிலே வரக்கூடாது, காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடணும். நான் மற்ற பிள்ளைங்கள்லாம் உள்ளே இருக்கும். ஏதோ தீனி வாங்கி கொடுக்கும்போது கூட ஒரு பொட்டலம் வாங்கி அந்த பிள்ளைங்க கையில் தான் கொடுப்பாங்க. அவங்க துண்ணு மிச்சம் மீதி இருந்தால் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. அப்போது ஒரு வீட்டிலே இது மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு சங்கடம் தானே. அப்போ என்ன பண்ணும், நம்ம சப்போஸ் வேலையெல்லாம் அதிகமாக கொடுக்கும்போது மதியான நேரத்தில் நான் தோப்பில் எங்கேயாச்சும் ஓலையில் போய் படுத்து தூங்கும்போது அப்பா வந்து வேலை அதில் வந்து எட்டி உதைக்காரு. செகண்ட் ஃபாதர் எனக்கு கொஞ்ச நாளைக்கு தெரியாது, செகண்ட் ஃபாதர் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க அந்த பிள்ளைங்களை ஏதாச்சும் வேலை விட்டுனா, என்ன உன் பிள்ளைங்கள வேலை விடு, என் பிள்ளைங்க வேலை விடுறேன் அப்படின்னு கேட்டு அம்மாவே அடிக்கிறது பார்த்துக்கிறேன் நான். அதனால் நான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் எதையும் நம்ம அம்மா மேலே நமக்கு கோவப்பட முடியாது இவங்க செய்யணதுனால, அதனால் அதையும் விட்டுட்டோம். ஆனால் அம்மாவும் சேர்ந்து அம்மா எங்கள் மேலே அவங்களுக்கு பயந்து பாசத்தை காட்டாமல் இருக்குதோ அது எனக்கு. அப்போ எனக்கு பெருசாகும்போது கொஞ்சம் சரி. அப்போ அக்காவை ஏன் வச்சுக்கிறா, அக்கா அழகாக இருக்குனால வச்சுக்கிறாங்களோ. கூட எங்கேயாச்சும் கூட்டின்னு போனால் வருஷத்தில் ஒரு தடவை தான் எங்கேயாச்சும் கூட்டின்னு போவாங்க. அப்போ என்ன பண்ணும், அவங்க கூட என்ன நடக்க விட மாட்டாங்க. நீ போ, முன்னாடி போ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை மட்டும் கூட பிடிச்சிட்டு போவாங்க. ஏய் இவ்வளோ ஒரு கலரு அப்படின்னு சொல்லுவாள். அப்போ எல்லா விதத்துலையும் என்ன இவங்க அப்போ அழகு இல்லாதனால தான் என்ன அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஆனால் நான் எதையும் விடல. அந்த பிள்ளைங்கள 3 பேர் ஸ்கூலுக்கு போவாங்க, நான் மட்டும் எல்லா வேலையும் செஞ்சு உட்காந்துருப்பேன். எங்கள் வீட்டு ஃப்ரெண்டு வழியெல்லாம் என்ன அனுப்ப மாட்டாங்க, வீட்டு பின்னாடி. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல, இவங்க பிள்ளை இல்லை அதனால் இந்த பிள்ளை வேலை வாங்குவான்னு. அதனால் வீட்டு பின்னாடி வழி கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போனோம். அங்கே போய் அவங்க ஒரு வீட்டில் அங்கேருந்து வக்கி பிள்ளைலாம் தலையில் ஏற்றி அனுப்புவாங்க அந்த சின்ன பிள்ளையில. அதனால் எல்லா வேலையும் செய்யும். காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சுன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு கொடுக்கும். எனக்கு சாப்பாடு அந்த கடைசி தான் இருக்கும், சாப்பிடும்போது கல்லெல்லாம் இருக்கும். அதனால் இவங்க வேலை தான் வாங்குறேன் தவிர நம்மகிட்ட ஒரு அன்பாக இல்லை. ஒரு 12 வயசு வரைக்கும் அம்மாவோட பாசம் எனக்கு இல்லை, அப்பா அம்மா பாசம் இல்லை. இங்கே வந்தாலும் நம்மளுக்கு ஒரு தனிப்பட்டு அந்த பிள்ளைங்களாம் நல்ல பஞ்சு மேத்தாலும் பெட்டு அந்த பஞ்சு மேத்தா கூட யார் செய்கிறா, அந்த பஞ்சு எல்லாம் இது பண்ணி எல்லாம் எண்ணெய் வச்சு வேலை வாங்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பெட்டு செஞ்சு கொடுப்பாங்க. நான் அந்த வெட்டாந்தரையில் படுக்கணும். ஏன் அப்படி? அதுதான் தெரியல, ஏன் எனக்கு இன்னும் தெரியல என்ன. அப்போ எனக்கு நான் சின்ன பிள்ளைங்க எனக்கு மனசு கஷ்டம் தான். ஏன் என்ன மட்டும் ஆதரிக்கல, அந்த பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு போகுது ஏன் போடலை, ஏன் என்னத மாதிரி செய்யலை. இது மட்டும்தான் எனக்கு. ஏதாச்சும் ரெண்டுலேயே நம்ம வரக்கூடாது. ஏதாச்சும் வந்துட்டு ரூமுக்கு எந்த நேரத்தோ பின்னாடி தான் நான். அப்போ அப்போ எனக்கு ஒரு டவுட்டு, சப்போஸ் நம்மளை எங்கேருந்து கொண்டு வந்துருச்சோம் நல்லா எனக்கு ஒரு இது இருக்குது. ஆனாலும் வெளியில் பக்கத்து வீட்டில் கொண்டு கூடாது. போன வருஷம் என்னென்னா என் பிள்ளைங்க எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. என் புருஷனை நடவடிக்கை ஒரு பிரச்சனைனால வேண்டாம் வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி நான் வந்துட்டோம். 3ஆவது குட்டி வயிற்றில் இருக்கும்போது 15 வருஷமாக நான் புருஷன் இல்லாமல் தான் வாழ்கிறேன். ஒரு 4 வருஷம் நானே கஷ்டப்பட்டு வளர்க்க வச்சேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களை டேலண்ட்டு கண்டு பாண்டிச்சேரியில் ஸ்பான்சர் பண்ணி என் பிள்ளைங்களை நேற்று வரைக்கும் படிக்க வச்சாங்க. பெரிய பொண்ணு பிஎஸ்சி நர்சிங் படிக்குது, 2வது பொண்ணு இப்போ முடிச்சிருச்சு, 3வது பொண்ணு போகுது. இப்போ அந்த ஸ்பான்சர் இந்த பிள்ளைங்க நல்ல டான்ஸோட நல்லா படிக்கும், நல்லா பேசும், நல்ல டேலண்ட் இருக்கனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப இந்த முதுகெலும்பெல்லாம் தேஞ்சிருச்சு, அதனால் உடம்புல கையெல்லாம் நடுங்க, எனக்கு தைரோடு இருக்குது. இப்போ என்னால் திடீர்னு மயக்கம் வருது, வேலை செய்ய முடியல. அப்போ அவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு சரி இந்த பொண்ணு செத்து போனதுக்கப்புறம் இதுக்கு யார் பிள்ளைங்களுக்கு யார் பண்ண நான் கொண்டு போகிறேம்மா உனக்கு சம்மதமானு கேட்டேன். சரி அப்பா வழியில் சொந்தக்காரர் இல்லை, என் வழியிலும் இல்லை. இன்னைக்கு நான் செத்துச்சு என் பிள்ளைங்க நடு ரோட்டில். ஆனால் பக்தர்களுக்கு தெரியாது, எனக்கு சொந்தக்காரர் இல்லைன்னா யாருக்குமே தெரியாது. என் பிள்ளைங்களுக்கு நான் கவலை காட்டினது கிடையாது. உங்களுக்கு யாரு கல்யாணம் பண்ணி வச்சது? நான் கல்யாணம் பண்ணி வச்சு நான் கேரளாவில் 12 வயசுல வந்தேன்னா இங்கேருந்து ஒரு 4 வருஷத்துக்கு இவங்க என்னை கொடுமைப்படுத்தினால நான் எங்கள் பெரியம்மாட்ட போனேன். பெரியம்மா என்ன சொல்லிட்டேன், பெரியம்மா என்ன கொடுமை பண்ணிட்டாங்க, பெரியம்மா என்ன செய்யறதுன்னா பெரியம்மாட்ட கேட்டேன். பெரியம்மா என்ன சொன்னேன், அவங்க அந்த அப்பா கிட்டலாம் என்னால் முடியாது, சித்தி அட்ரஸ் தரேன், காலையில் வெடிகாலை 3 மணிக்கு பஸ் வரும் எதிர்க்க, நீ அதில் ஏறி போயிடுன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு அவங்க பொண்ணு வாட்ச் என் கையில் கழட்டி கொடுத்துட்டு கையில் 100 ரூபா கொடுத்தாங்க என்கிட்ட. பெரியம்மா மூலியமாக நான் சித்தி வீட்டுக்கு போனது. அங்கேருந்து சித்தி வந்தோன்னு அங்கே போகணுன்னு சித்தி என்ன செஞ்சு இங்கேருந்து எனக்கு அம்மாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. உடனடி அம்மா என்னை கூப்பிட்டு வந்தாங்க. இவ்வளோ எனக்கு தமிழில் ஓடி போயிட்டா என்னடி ஆம்பளை தேடி போறேடி
பச்சை பச்சை கட்டுச்சு. வந்தோன்னு ரொம்ப உதைப்பாங்க, ஓவராக 2 பேரும் மாற்றி மாற்றி அடிப்பாங்க. இவங்க என்ன ரொம்ப உபதிரவம் பண்ணும்போது நான் 2வது தடவை என்ன பண்ணிச்சு, நான் இவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போனேன். நீ சும்மா சும்மா ஓடி போறேடி சொல்லிட்டு, அப்போ எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும். என்ன உடுதுணி இல்லாமல் அந்த வீட்டில் 3 நாள் நிறுத்திடுச்சு. சர்டிஃபிகேட்டில் நான் இந்த 10வது சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த சர்டிஃபிகேட்டு துணியும் எல்லாத்தையும் சேர்த்து 3 நாள் என்னை உடுதுணி இல்லாமல் உடம்புல ரொட்டு துணி இல்லாமல் என்னை உட்கார வச்சிருச்சு. அப்புறம் சீட்டு காசு பிடிக்க வருவாங்க ஒரு அண்ணன். அந்த அண்ணன் சொல்லி என்ன ரோசில் இந்த அளவுக்கு இந்த பொண்ணு இவ்வளோ உபதிரவம் பண்ணுறேன்னு கேட்டாங்க. என் முன்னாடியே கேட்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்கா துணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் இவகிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் போலீஸ் மறுபடியும் என்ன பெரியம்மா வீட்டுக்கு ஓடி போனேன். அதுக்கப்புறம் பெரியம்மா என்ன கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விட்டுருச்சு. அப்புறம் நான் அந்த பெரியம்மாவும் சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா போலீஸ் சொல்லிச்சு, நீங்கள் வச்சு வாழுங்க, இல்லையே இந்த பொண்ணை ஏதோ ஒரு ஸ்தாபனத்தில் கொண்டு விடுங்கன்னு சொல்லிச்சு. உடனே எங்கள் அம்மா என்ன சொல்லிச்சு, ஆம்பளைங்களை தேடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்னொரு கேரளாவில் வந்து தவறான முறையில் போவாங்க. அவங்களுக்கு வந்து ஆதரவுக்காக ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல எங்கள் அம்மாவே சொல்லி கொண்டு விட்டுருச்சு, ஏன் இன்னொரு நல்ல ஆர்ஃபனேஜ் நல்ல ஒரு கான்வென்ட்டில் சேர்க்கக்கூடாதா, எங்கள் வேலைக்கு கூட சேரு, நீ அந்த இடத்துல என்ன கூட நான் சேர்க்க பண்ண என்ன வேசின்னு சொல்லிட்டு கொண்டு சேர்த்துருச்சு. எங்கள் அம்மாவே கொண்டு சேர்த்துருச்சு அந்த சிஸ்டம்ல. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களே எனக்கு அனாதை பொண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க என்ன செஞ்சு, இவங்களுக்கு அப்பா அம்மா இருக்குதும் போல இருக்குது, அவங்க ஏதோ சண்டை போட்டுட்டு அங்கே இருக்கிறான் போல இருக்குது. இவன் என்ன செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி என்னை போய் சொல்லி கல்யாணம் பண்ணிச்சு. எனக்கு வயிற்று புள்ளியானோடனே இவங்க என்ன செஞ்சு என்னை விட்டுட்டு வந்துடுச்சு. இப்போ வயிற்று புள்ளியோட நான் எங்கே போவேன், எனக்கு பயம் வந்து போச்சு. அதனால் என்ன பண்ணிட்டு நானும் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்துட்டு நான் வந்துட்டேன், பாண்டிச்சேரிக்கு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சு சரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் கண்டுபிடிச்சி இது பண்ண சரி வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லணும்னா கொஞ்ச நாள் ஒரு 5 வருஷம் தான் வாழ்ந்துருப்பேன். நான் கூட சந்தோஷமாக இல்லை, ஏது சமயம் சம்பாதிக்க மாட்டேன், என் உழைப்பிலே எல்லாரும் மங்களம் பாடினுக்கிறாங்க. சின்ன பிள்ளையா இருந்தால் நான் நல்லா சம்பாதிப்பேன். இப்போ இங்கே பாண்டிச்சேரியில் வந்து ஒரு கடையில் வந்து கரிக்கலாம் பக்கத்தில் ஒரு கடையில் வந்து ஃபர்னிச்சர் கடையில் அங்கே ஒரு 4000 4500 ஃபர்னிச்சர் கடையில் சம்பளம் தந்தாங்க. அதில் என்ன வாசலில் மிஷினை போட்டு அதே இது கொஞ்சம் 10,000 12,000 நான் சம்பாதிப்பேன். நானே வாடகை கொடுத்துக்குவேன், நானே எல்லா செலவும் பார்த்துக்குவேன். என் வீட்டுக்கார என்ன பண்ணுறது, இதிலே சோங்கண்டுன்னு வேலைக்கே போக மாட்டேங்கிறேன், வெளியிலையும் போக மாட்டேங்கிறேன். இதை அப்போ நான் என்ன பண்ணிச்சு, நமக்கு இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், நானே பிரிஞ்சுட்டு வந்துட்டேன், நமக்கு இது சரி வராதுன்னு. அதோட முழாமல் இருக்கும்போது என்னோட ஒரு தடவை நான் வீட்டுக்கு போனேன். எவ்வளோ நம்ம காசு கொடுத்துக்குது, நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு. எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ராத்திரி ஒரு 10 மணிக்கு தான் நாங்கள் போய் சேர்ந்த வீட்டில். அக்கம் பக்கம் இருக்கும் இந்த மாதிரி வயிறு 4 மாதம் தெரிஞ்சோன்னே வெளியில் அக்கம் பக்கம் ஜனங்க தெரிஞ்சதுக்குள்ளே இங்கேருந்து போயிடு, எங்கள் அக்கா அட்ரஸ் நான் தரேன், அவள் லேப் டெக்னீஷியன் கோயம்புத்தூரில் இல்லை வேலை செஞ்சுன்னுக்கிறான், அங்கே போய் அவளால் எதாவது செய்ய முடியுமான்னு நீ பாரு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்தேன். என்ன அக்கா கூட அக்கா கோயம்புத்தூர் அமிச்சேன். கோயம்புத்தூர்ங்க அதுக்குள்ளே எங்கள் அம்மா அக்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டான் போல இருக்குது. அங்கே இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறேன், எங்கள் அக்கா என்ன சொல்கிறது, விறுவிருந்துன்னு வெளியில் வாசலில் கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் தங்கச்சின்னு இங்கே சொல்லிடாத, நான் என்னோடய ஃப்ரெண்டு கூட தான் ரிலேஷன் தான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூரமாக நிற்க வச்சுட்டு என் கையில் ஒரு 500 கொடுத்து, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு அங்கேயே நீ தேடி போயிடும், அவன் சரியில்லை நாங்கள் என்ன பண்ண முடியும், அங்கேயே தேடி போயிடுவேன், சொந்த பந்தோன்னு ஆறுல உன்னை யாரும் சேர்க்க மாட்டாங்க, உன்னோட கேரக்டர் வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதோட நான் பண்ணிட்டேன். திரும்ப அது வந்து கொஞ்ச நாள் வந்து இவங்க வந்து என் கூடே இல்லை, பெரிய குட்டி 3 வயசு வரைக்கும் என் கூடே இல்லை. நான் தனியாக ஒரு வீட்டில் இருந்து வாடகைக்கு 30 ரூபா வாடகை கொடுத்து தனியாக இருந்தேன். தனியாக கொண்டு பிரசவத்துக்கெல்லாம் நான் தனியாக போனேன். எல்லா வேலையும் நான் தனியாக செஞ்சேன். பிரசவம் முடிச்சு அந்த கூட ஊரே என்ன வேடிக்கை, ஆஸ்பத்திரியில் எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க, அந்த அளவுக்கு இருந்தது. நான் என்ன ஆஸ்பத்திரியிலே பொம்பளை பிள்ளையா, அப்பவும் எல்லாரும் பொம்பளை பிள்ளையெல்லாம் வச்சு பார்க்க முடியுமா, யார்கிட்டேச்சும் கொடுத்துரு, எனக்கு ஆல்ரெடி நானாவே வளர்ந்தது, எனக்கு ஃபீலிங் வந்து போச்சு, பரவாயில்ல பொம்பளை பிள்ளையா நானே வளர்த்திக்கிறேன்னு சொல்லிட்டு நானே. அதுக்கப்புறம் மனசு மாதிரி மறுபடியும் வந்து இந்த அவர் கூட அதுலேயும் வாழ்க்கை சோகம் இல்லை. அதனால நான் செஞ்சேன், அதுக்குள்ளே 3 புள்ளி ஆயிடுச்சு. அதனால நான் சரி இனிமேல் நமக்கு சரி வராது. அவங்க அப்பா மூலியமாகவும் எனக்கு குடச்சல் வேலை வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க என்ன கேட்டாங்க, உனக்கு எனக்கு வாழ்க்கை தந்தது இல்லை, அதனால ஏன் அவங்கள்ட்டையும் போனால் என்ன, அந்த மாதிரி எல்லாம் பேச்சு வந்துச்சு. அதனால இனிமேல் நமக்கு வாழ்க்கை சரி வராது அப்படி நினச்சி இனிமேல் தனிப்பட்ட முறைன்னு அதோட நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி பிள்ளைங்களை வேணால் தனிப்பட்ட முறையில் வாழ்ந்தேன். இன்னைக்கு இப்போ பெரிய பொண்ணுக்கு 20 வயசு ஆகுது. இப்போ மெடிக்கலில் தான் படிக்கிறேன். இப்போ ஃபாரினர் வந்து இந்த 2-3 பிள்ளைங்களும் நானே எடுத்துக்கிறேம்மா, கூட்டிகிட்டு போகிறேன், நான் ஃப்ரான்ஸ் உன்னோட பதிவெல்லாம் கொஞ்சம் கொடுத்தேன்னா அங்கே நான் பேப்பர் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சரி பதிவுக்கு என்ன பண்ணுறது, நமக்கு ஒன்றுமே இல்லையே, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம்தான், போன வருஷம் நான் என்ன பண்ணிச்சு, கேரளாவுக்கு போனேன். நமக்கு தங்குறக்கு இடல, நம்ம அவ்வளோ தூரம் பிள்ளைங்க எங்கேயாச்சும் போனால் கூட அந்த சின்ன பிள்ளைங்களை ஆட்டு விடுவேன், பொம்பளை பிள்ளைகளை ஆட்டை நம்பி விட முடியாது. அதனால நான் என்ன பண்ணுறது, பொம்பளை பிள்ளைங்களை விட முடியல, பிள்ளைங்களையும் கூட்டிட்டு நான் அங்கே போனேன். அங்கே போனேன்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சிஸ்டருங்க என்ன விட்டாங்க, அங்கே ஒரு நாளைக்கு அங்கே தங்கினேன். அப்புறமா என் கூட படித்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணேன், அவள் வீட்டில் 2 நாள் தங்கினேன். ஆனாலும் ரொம்ப காசு நம்மளை செலவு பண்ண முடியல. எனக்கு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டவும் துணி எடுக்கும் அதே எனக்கு போதுமான அளவு இல்லை. அதுக்கப்புறம் நான் கான்வெண்ட் போட போகிறோம். கான்வெண்ட்டில் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தந்தாங்க. இந்த 75 நான் அங்கே இப்போ சேர்ந்த மாதிரியும் 83 நான் வந்த மாதிரியும் கொடுத்தேன். அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் என்னோடய அப்பா அம்மா எனக்கு தெரியணும் சிஸ்டர், எங்கள் அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியணும், எனக்கு அதுதான் எனக்கு தேவை, அதெல்லாம் இங்கே தரல, உன்னோட அம்மா பேரும் இங்கே கொடுக்கல, யாரோ தங்கம்மாங்கிற பேரில் தான் உன்னை சேர்த்துக்கிறேன், அதனால் நான் தர முடியாது. இந்த வருஷம் இங்கே வந்தேன், இந்த வருஷம் நீ போயிட்ட சிஸ்டர், இது பிளாங்காக இருக்குது, இது வச்சு எப்படிங்க சிஸ்டர் தர முடியும்னு கேட்டால், அதெல்லாம் நாங்கள் தர முடியாதுன்னு கான்வெண்ட்டில் சொல்லிட்டாங்க. நான் அதை வச்சுட்டு நான் அதை வாங்கிட்டு சரி கிடைச்சது இருக்கட்டும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு, சரி இனி என்ன வழின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா அங்கே இருக்க முடியாதுல்ல. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நான் கோயம்புத்தூரில் சரி இருந்து ஏதாச்சும் பண்ணுவேன், கோயம்புத்தூரில் சித்தி வீட்டில் வந்து 2 நாள் தங்கினேன். இது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சித்திக்கிட்ட வந்து இப்போ பேசுறது இல்லை. எங்கள் அம்மா சித்தி எங்கள் அம்மாவும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சித்திக்கிட்ட பேசுறது இல்லை. அதனால நான் இப்போ சித்திக்கு நான் உத்தரவு கொடுக்குறது கிடையாது. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் இந்த வருஷம் நான் போனேன், ஸ்கூலுக்கு போனாலும் அங்கே அது ஒரு வாரம் ஆச்சு. அப்போ நான் பெரியம்மா பொண்ணோட வீட்டுக்கு கொஞ்சம் எனக்கு தங்க இடம் தரீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி நான் சொன்னேன், ஒரு ரூம் போய் சிங்கிளாக போய் ஒரு லாட்ஜில் எப்படி தங்க முடியும், கஷ்டம் தானே. அதனால நமக்கு ஏற்கனவே நான் தப்பு செய்யாமலே கெட்ட பேர், இனி இதில் வேறு லாட்ஜில் போய் தங்குற போனால் இன்னும் கெட்ட பேர் ஆகிடும். அதனால நான் பெரியம்மா பொண்ணுக்கிட்ட எனக்கு கொஞ்சம் தங்குறக்கு இடம் தெரியான்னு கேட்டேன். அவங்க சரிம்மா நீ 10 நாள் வந்தீரு அப்படின்னு அவங்க வீட்டில் தங்கி தான் நான் இந்த டிசியெல்லாம் வாங்கினேன். இப்போ நம்ம டிசி வாங்கும்போது உடனடி எங்கேயுமே தரமாட்டாங்க, நாளைக்கு வா நாளைக்கு வாங்க. அவங்க என்ன சொல்லுங்க, இத்தனை வருஷம் கழிச்சு வரீங்க, ரெக்கார்டே இல்லைன்னு. அப்புறமா என் கூட படித்த அல்ஃபோன்ஸுங்கிற பொண்ணோட டிசி நம்பர் வாங்கி அப்புறமா நான் போனேன். அங்கே டிசி இருந்தது. டிசியில் என்ன ஆகுது, கிரேசி கேன்னு இருக்குது. இப்போ என் கூட அக்கா தங்கச்சி எல்லாரும் பேரும் ஜோசப், ஜெயமால் ஜோசப், ஜெசினா ஜோசப், ரிஜோ ஜோசப் இப்படி வருது. எனக்கு மட்டும் கிரேசி கேன்னு வருது. மதர் சுப்பீரியர்னு மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட்டில் வருது. அப்போது எனக்கு அப்பா இதே அல்ஃபோன்ஸாகிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், உன்னோட சர்டிஃபிகேட்டில் எப்படிமா இருக்குது, நம்ம 2 பேரும் ஒன்றா தானே படித்தோன்னு. இல்லை எனக்கு மதர் சுப்பீரியர் தான் சேர்த்தாலும் என்னோட அப்பா அம்மா பேரெல்லாம் போட்டுக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் ஜெராக்ஸும் எனக்கு தரியான்னு கேட்டால் நான் அனுப்பிச்சு தரமான்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், அதுலேயும் பேர் இல்லை. அப்புறம் நான் மறுபடியும் சிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சிஸ்டர் என்னோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லு சிஸ்டர், அது எங்களுக்கு தெரியாதுமா, அதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு. அது இப்படி சொல்லக்கூடாதுன்னு என்னோட லைஃப் தான் போயிடுச்சு, என் பிள்ளைங்க லைஃப்னா எப்படி கெடுக்க முடியும் சொல்லுங்க. இப்போ இந்த ஊரில் இப்போ பெரிய பொண்ணு கல்யாண வயசாச்சு, எப்படி இந்த ஏதோ படிப்பு நான் சாமர்த்தியத்தில் கொண்டு வந்துட்டு இனி கல்யாணங்கிறது எப்படி கட்டி கொடுப்பேன், சொந்தக்காரர் இல்லைனாலும் அந்த பொண்ணு யாரும் கட்டிக்க மாட்டாங்க. என் பிள்ளைங்க வாழ்க்கை என்னாச்சு கேள்வி. சரி இந்த ஊரில் நமக்கு வாழ்க்கை கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால சரி இதெல்லாம் லக்கா ஃபாரினர் கூட்டின்னு போகிறேன்னு சொன்னாங்க. அவங்களே வேலை வாங்கி தரேன், அவங்களே எல்லாம் அரேஞ்ச் செய்வேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னோட பதிவு இருக்குது. என்னோட பதிவு இல்லைன்னா போயிட்டு தான் வரலாம். அங்கே வந்து க்ரீன் கார்டு அங்கே நிரந்தரமாக தங்குறக்கும் எந்த வாய்ப்புமே கிடைக்காது. பொண்ணுங்க பிரான்ஸ்க்கு போனோம், அதுக்கு உங்களோட ஐடி ப்ரூஃப், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட். இங்கே வந்து பிரான்ஸில் வந்து வெறும் ஓட் ஐடி இது பத்தாது, என்னோட ஒரிஜினல் பதிவு பர்த் சர்டிஃபிகேட் எனக்கு வேணும், கட்டாயம் வேணும். சப்போஸ் எனக்கு இல்லை அப்படின்னா அனாதைங்கிறத சர்டிஃபிகேட் கொடுங்க, அதாச்சும் கொடுங்க, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் அது போதும். எனக்கு அப்பா அம்மாலாம் தேவையில்லை. இவ்வளோ குடும்பப்பட்டது எனக்கு எப்படி இவ்வளோ குடும்பம் செஞ்சு கூட சம்பாதிச்ச பணத்தை பூராம நான் கொடுத்தேன். அப்போ கூட உங்களுக்கு ஒரு நன்றி உணவு. பசங்க எதுக்கு பிரான்ஸுக்கு போகிறாங்க? அவங்க ஸ்பான்சர் பண்ணி தான் படித்தாங்க. அவங்க அங்கேயே வேலை செய்யறதுக்கு இட்டுன்னு போகிறேன். திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. நான் செத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளைங்க யார் பார்ப்பாங்க, பொம்பளை பிள்ளைங்க. இப்போ நமக்கு இப்போ நான் செத்து போனால் கூட புருஷன் வேலையோ இல்லை புருஷன் முகாந்திரமோ இல்லை பாட்டி முகாந்திரமோ ஏதோ ஒரு உதவி என் பிள்ளைங்களுக்கு செய்வாங்க. இப்போ யார் இருக்கிற புருஷன் வழியும் இல்லை, என்னோட அம்மா வழியும் இல்லை. பிள்ளைங்க எங்கே போ, பொம்பளை பிள்ளைங்க எங்கே போ, அதுக்கு பதில் சொல்லுங்க. என் பிள்ளைங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வாழ்க்கை தேடி கொடுத்தானே ஆகணும். என் பிள்ளைங்களுக்கு எது இல்லாமல் நான் சாக மாட்டேன். அதனால ஆத்ம சாந்தி அடையாது எனக்கு. என் பிள்ளைங்களுக்கு வழி காட்டி விடுங்க, என் பிள்ளைங்களை வாழ விடுங்க, நான் அதை சொல்கிறேன். ஸ்கூலில் பிள்ளைங்களை ப்ரூஃப் கேட்கும்போது சின்ன பொண்ணு அசிங்கப்படும் தெரியுமா, உங்கள் அம்மா பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டேன் தெரியுமா, அப்பா அம்மா தெரியல, எங்கள் அம்மா அனாதாசிரமத்தில் வாழ்ந்தாங்க, அசிங்கப்படுது அந்த பொண்ணு. நீங்கள் பெரிய பொண்ணா? நீங்கள் 2வது. எப்போ போகிறீங்க ஃப்ரான்ஸ்க்கு? இப்போ 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன் மேம்.
பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஃபினிஷ் மை கோர்ஸ். அதுக்கப்புறம் ஜாப்க்கு ஃப்ரான்ஸ் போகலான்னு இருக்கேன் மேம். நீங்கள்? என்னுடைய ஸ்பான்சர் வந்து என்னை வந்து ஃபர்தர் ஸ்டடீஸ்லாம் கண்டினியூ பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் யாரும் இல்லைன்றதுக்காக என்னை வந்து அங்கேயே வந்து படித்தாக்கா லைஃப்பில் நான் நல்லா வர முடியுன்றதுக்காக அங்கே படிக்கலான்னு கூப்பிட்டாங்க. பட் ஆனால் அம்மாவுடைய ப்ரூஃப்லாம் இல்லாதனால அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது, எதுவும் நடக்கலை. ப்ரூஃப் இருந்தால் 2 பேரும் ஃப்ரான்ஸ் போகலாம். அம்மா சின்ன வயசுலேருந்து ரொம்ப இல்லைன்னா போனால் டெம்பரவரியாக தான் ஒர்க் பண்ண முடியும், உடனே திரும்பி வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒர்க் பண்ணணுன்னா அங்கே பேப்பர்ஸ் நாங்கள் பதிஞ்சால் தான் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க மேம். அம்மா எங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் அப்பா முடிஞ்சு யாரும் பார்த்ததே கிடையாது. ரிலேஷன்ஸ் யாருமே கிடையாது மேம். எங்களுக்கு அப்பா அம்மா அம்மா ரொம்ப இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்கள் அம்மா டைலர் வேலை தான் செய்கிறாங்க. எங்கள் அம்மா நாங்கள் ஸ்கூல் முடித்தோடனே ஃபஸ்ட்டு கான்வெண்ட்டில் வேலை செஞ்சுருந்தோம். ஸ்கூல் முடிச்சு நாங்கள் யாரும் இல்லை நீ எங்கே கூடாதுன்றதுக்காக அம்மா வேலை செய்யறது அங்கேயும் எங்களை கூப்பிட்டு போய் எந்த ஒரு ஏக்கமே இல்லாமல் கூட வச்சு பார்த்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் அங்கேயே தூங்கிடுவோம் மேம். நைட்டு 11:30 அப்போ எங்களை எழுப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க மேம். அப்போலாம் ரொம்ப கஷ்டம் மேம். ஒரு செட் யூனிஃபார்ம் தான் இருக்கும். அந்த நைட்டில் போய் அம்மா துவைச்சி காலையிலே காயாமல் சாதம் வடிச குண்டா மேலெல்லாம் காய வச்சு யூனிஃபார்ம் போட்டு அனுப்புவாங்க. அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே ஈவினிங் பால்பூனில் டான்ஸ் கிளாஸ் கூப்பிட்டு போயிட்டு முடிகிற வரைக்கும் வழியிலே உட்காந்துருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து சைக்கிள்லேயே முழுக்கலாம் கூப்பிட்டு வருவாங்க மேம். ஸ்கூலுக்கும் டெய்லியும் சைக்கிளில் கொண்டு போய் கொண்டு விட்டு கூப்பிட்டு வருவாங்க. இப்போ தனியாக ஏதாவது போய் அப்ரோச் பண்ண முடியுதுன்னா எங்கள் அம்மா வேலை தான். இன்னைக்கு நான் போயிட்டு 4 பேரோட கைத்தட்டு வாங்கிட்டு வரேன்னா எங்கள் அம்மா மட்டும்தான். இன்னைக்கு அம்மா இல்லைன்னா நாளைக்கு எங்களுக்கு யாருமே இல்லைன்னா நாங்கள் நல்லா இருக்கணும்னா அங்கே போய் லைஃப் செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சேவ் ஆகிடுவோம் மேம். எனக்கு அப்புறம் இன்னொரு தங்கச்சி வேற இருக்கான். இதுக்கப்புறம் அம்மாவால் வேலை செஞ்சு அவங்க திருப்பி அவங்களோட கஷ்டத்தை கொடுத்து எங்களை வளர்க்க முடியாது மேம். படிச்சுட்டு மேம்னு 1 வருஷம் அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சேன். 2 பாப்பாவே நான் பார்த்துப்பேன் மேம். இவங்க 2 பேர் லைஃபே இப்போ என் கையில் தான் மேம் இருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருவாங்க. ஸ்டடீஸ் மட்டும் இல்லை மேம், டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஸ்பீச் காம்படிஷன் இப்படி எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி எல்லாத்தையும் ப்ரைஸ் வாங்க வச்சுருக்காங்க. அம்மா மட்டும் கஷ்டப்பட்டதுக்கு நாங்கள் அங்கே போய் படித்து நல்லா வேலை செஞ்சு எங்கள் அம்மா காப்பாற்ற முடியுமா? அப்படி செய்யலைன்னா எங்கள் அம்மா எங்களுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கும் நாங்கள் படித்ததுக்கும் எந்த வித பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். எங்கள் அம்மாவை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, நாங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சதுன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக மாறிடும். எங்களால் அங்கே போய் வேலை செய்ய முடியும் மேம். அந்த அளவுக்கு திறமை இருக்கு மேம் எனக்கு. அங்கே கண்டிப்பாக வேலை செய்வோம் மேம். அங்கே டெம்பரரியாக நாங்கள் ஒர்க் பண்ணோன்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் என் பக்கத்து வீட்டில் கூட மேம் நாங்கள் சுற்றி இருக்கிறோம் மேம். அம்மா அப்பா இருந்து கூட எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சுக்கிறாங்க. ஆனால் எங்கள் ஒரே ஒரு ஆளாக இருந்துட்டு எங்கள் 3 பேர் ப்ரைவேட்டாக படிக்க வச்சு இவ்வளோ டேலண்ட்ஸு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டடீஸ் மட்டும் இல்லை மேம், எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க மேம். இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு பின்னாடி எங்கள் அம்மா மட்டும்தான் மேம் இருக்காங்க. வேறு யாருமே சப்போர்ட்டிவாக இல்லை மேம். தாத்தா பாட்டி மாமா அத்தனை யாருமே பார்த்தது கிடையாது மேம். யார் வீட்டுக்கு போனது வெக்கேஷன்லாம் முடிஞ்சு ஸ்கூல் போனேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் எங்கள் பாட்டி வீட்டில் இருந்து அங்கே போனேன் இங்கே போனேன். அப்படி போகிறதுக்கு என்ன கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், நான் டான்ஸ் கிளாஸ் போயிருக்கேன், நான் இந்த ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், நான் ட்ராயிங் கிளாஸ் போனேன், கம்ப்யூட்டர் கிளாஸ் போனேன்னு சொல்லி ஒரு லீவ் கூட எங்களை வேஸ்ட் பண்ண விட்டதில்லை மேம். எங்களுக்காக நாங்கள் என்னெல்லாம் ஸ்கில் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அது எல்லாமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேம். நாங்கள் எங்கள் அம்மா பார்த்துக்கிறதுக்காக இது ஒன்று மட்டும் கிடச்சினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் 3 பேரோட லைஃப்மே சேவ் ஆகிடும் மேம். ஒரு நல்ல விசேஷம்லாம் வரும்போது ஒரு பொங்கல் இது மாதிரி வரும்போது பக்கத்து வீட்டிலலாம் அவங்க ஆயா தாத்தா பாட்டிலாம் வந்து இது பண்ணும். அப்போ இந்த பிள்ளைங்க அந்த இவங்க வந்து இப்போ இந்த 2 பிள்ளைங்க கூட அதிகமாக கட்டல, சின்ன பிள்ளை அது வேடிக்கை பார்க்குது. அம்மா நமக்கு ஆயா தாத்தா பாட்டி எல்லாம். உங்கள் பேர் என்னம்மா? சொப்னா கிரேசி. ஹலோ ஹலோ, எலிசபெத் பேசுறீங்களா? என்ன? எலிசபெத். ஆமாங்க. சரி, நான் வந்து ஜீ தமிழ்லேருந்து சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து கூப்பிடுறேங்க. நீங்கள் சொப்னா கிரேசியோட சித்தி தானே? ஆமாங்க. சரி, இப்போ சொப்னா கிரேசி இங்கே வந்திருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கு அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் தேவை. சரிங்க.
அவங்க அப்பா அம்மா யாருன்னு அவங்களுக்கு தெரியணும். சரிங்க. ஓ, அவங்க அப்பா அம்மா யாருங்க? அவங்க அப்பா பேரு எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனா இப்ப இல்ல அவங்க. அம்மா அம்மா இருக்குது. பேரு ரோஸ்லி. அது எப்படி அவங்க உங்க அக்கா தானே? ஆமாங்க. கூட பிறந்த அக்காவா? கூட பிறந்த அக்கா தான். அது எப்படி மாமா பேரு தெரியாது சொல்றீங்க? அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணனது ஜோசப். சரி, இந்த பொண்ணோட அப்பா யாரு? பொண்ணோட அப்பா எனக்கு அவ்வளோக்கு தெரியாதுங்க. எனக்கு எப்படி எதுன்னா, நான் சின்ன பொண்ணு. அந்த டைம்ல எனக்கு அதை பத்தி எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. ஆனா அவங்க அம்மா பேரு ரோஸ்லி, என்னோட அக்கா தான். ஆனா அவளை அக்காவுக்கு ஜெயான்னு சொன்னவளுக்கெல்லாம் அவங்க வீடு விட்டு எல்லாம் பணத்தை எல்லாம் கொடுத்துருக்குது. ஆனா இந்த பிள்ளைக்கு எந்த இதுவும் கொடுக்கவும் கிடையாது. தனிப்பட்டமா அந்த பிள்ளைய அனாதையாட்டம் விட்டுட்டாங்க. ஏன் அப்படி? என்ன நான் என்னத்த சொல்றது? நான் முதல்ல அந்த இடத்த விற்கிற டைம்ல நான் ரோஸ்லிகிட்டே நான் சொன்னேன், எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுக்கறதா இருந்தேன்னா அந்த பிள்ளைக்கும் கொடுக்கணும்னு சொன்னேன். ஆனா அவ கேட்கல. கொடுக்கறேன்னு சொல்லிச்சு. நானும் சரி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அந்த பிள்ளைக்கு 10 பைசா கொடுக்காம அனாதை விட்டமா விட்டுட்டாங்க. இல்ல, அந்த பிள்ளைய மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க? அந்த பிள்ளைய விட்டான்னா என்ன நான் சொல்றது, எனக்கு அதை பத்தி புரிய மாட்டேங்குது. அவளுக்கு இந்த புள்ள ஆனா பெத்தவ தான், அது எனக்கு நல்லா தெரியும். அம்மாகாரி தான். ஆனா எல்லா புள்ளையும் காட்டி இவ்வளவு கொஞ்சம் இது மாதிரி தான் வேற்றுமாகத்தான் பார்ப்பாங்க. அப்ப நானே சொல்லுவேன், எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தான் பார்த்துக்கணும், கொண்டுக்கணும், செய்யணும். எதா இருந்தாலும் வாங்கி கொடுக்கறதுலோ செய்யறதுலோ எல்லாத்துக்கும் தான். ஆனா அது அவ்வளோ கேட்குற மாதிரி கிடையாது. இந்த பிள்ளைக்கு அதை பத்தி எல்லாத்துலயும் ஒரு மனசு வேதனை, சங்கடம். ஒரு ரேஷன் கார்டுலும் கூடி அந்த புள்ளோட பேர் கிடையாது. அப்படி எல்லாம் வச்சிருக்கிறாங்க அந்த பிள்ளைய. எதுக்கு ஸ்ரீலங்கால பிறந்த மாதிரி ஏன் பொய்யான சர்டிபிகேட்? அதாவது அவங்க அக்கா ஜெயா ஏற்பாடு பண்ணனது. அவ பயங்கர இது. அதெல்லாம் எல்லா ரீட்டர்ஸ் கிரேசி சொல்லியிருப்பா, சப்னா கிரேசி சொல்லியிருப்பாங்களே உங்கள்கிட்ட. ஏன் அப்படி பண்றாங்க? என்ன அவங்க குணங்களே அந்த மாதிரி இருக்குதுமா. நான் என்னத்த சொல்றது சார்? இவங்க எங்க பிறந்தாங்க? அது கேரளாவுல. கேரளால எங்க? கேரளால இருந்தது திருப்பூர்ல தான் ரோஸ்லி இருந்தது. அப்புறம் எங்க அப்பாவுக்கு விவரம் கிடைச்சு அங்க போன பிறகு இவ ரொம்ப வறுமையிலும் ஒரு இதுல தான் இருந்துச்சு. அங்கிருந்து கூட்டிட்டு வந்துருச்சு. கூட்டிட்டு வந்து வீட்டுல தான் வச்சுட்டு இருந்தோம். பார்த்ததெல்லாம் கொண்டதெல்லாம். அதுக்கப்புறம் தான் இது இப்படி அதானது. அதுக்கு பிறகு 2 செகண்ட் மேரேஜ் அவளுக்கு ஆயிருச்சு. ஓ, அப்போ உங்க அக்கா இன்னொருத்தரோட திருப்பூர்ல இருந்தாங்களா? ஆமாங்க. அங்கதான் அந்த பொண்ணு பிறந்ததா? ஆமாங்க. இந்த பொண்ணுக்கு மேல வேற ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா, அவ பேரு தான் ஜெயா. அவ தான் எல்லாத்துக்குமே காரணக்காரி. இப்ப இவங்க 2 பேர் தான் அந்த திருமணத்துல? ஆமாங்க. ஆனா இந்த பிள்ளைக்கும் அதுல பங்கு இருக்குதல்ல, அம்மா இருக்குதல்ல, அம்மாவோட பங்கு அவ இந்த 2 பிள்ளைங்களுக்கும் வேணும் இல்ல, இந்த பிள்ளைக்கும் கொடுக்கணும்ல. இந்த பொண்ணு திருப்பூர்ல பிறந்ததா கேரளால பிறந்ததா? திருப்பூர்ல பிறந்ததுன்னு தான் அம்மா. பிறந்துட்டு தான் எங்க கேரளாவுக்கே வந்தது. இந்த பொண்ணு பிறக்கும் போது உங்களுக்கு எத்தனை வயசுமா? எனக்கு அப்போ 10 வயசு இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா திருப்பூர்ல பிறந்ததா கேரளால பிறந்ததா? திருப்பூர்ல தான் பிறந்தது நல்லது தான் எனக்கு தெரியுமா. இந்த பொண்ணு எதுக்கு அநாதாசிரமத்துல கொண்டு போய் விட்டீங்க? அது என்னன்னா செகண்ட் மேரேஜ் செய்ததுனால அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். 2 பிள்ளைங்களை வச்சு பார்க்கணுமே நல்ல ஒரு எண்ணத்துல தான் இருக்கும். இது ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு 3 வயசும் கூடி ஆகுற, ஒரு 2-2.5 வயசுக்குள்ள எதனையும் கொண்டு போய் விட்டுச்சு. அதுக்கப்புறம் இவளையும் பெரியவளையும் கொண்டு போய் விட்டாங்க. 2 பேரும் ஒரே அதுல தான் இருந்தது. கடைசியில அவளை பெரியவளை கொண்டு ஒரு 6ஆம் கிளாஸ்ல 7ஆம் கிளாஸ்ல படிக்கிற டைம்ல அவளை மட்டும் கொண்டு வந்துட்டு இந்த புள்ள அங்கேயே விட்டுட்டாங்க. சரி, உங்க அக்காட்ட பேசி ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. இந்த பொண்ணுக்கு தேவை ஒரு சர்டிபிகேட்.
அது நான் கிடைச்சு அவகிட்ட பேசிக்கிறது இல்லைங்க. இல்ல நீங்க எங்களுக்காக நாங்க எங்க ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்புறோம், இந்த கிரேசியோட அனுப்புறோம். தயவு செஞ்சு உங்க அக்காட்ட பேசி அந்த சர்டிபிகேட்டை வாங்கி கொடுங்க. நான் தான் இப்ப அவளுகிட்ட பேசிக்கிறது இல்லையே. அவளு என்ன சர்டிபிகேட் கேட்டாலும் அவளும் அவ மகளு ஜெயாவும் கொடுக்கற மாதிரி இல்ல. அது கேட்டான்னா பயங்கர கோவத்துல தான் இருக்குது. அவங்களுக்கு பிறந்தது தான் நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்களா? கண்டிப்பா ரோசலிக்கு பிறந்ததே தான். சரிங்க, நன்றிங்க. சரிங்க. ஹலோ, பேபி பேசுறீங்களா? சொப்னா கிரேசி இங்க வந்திருக்காங்க. நான் ஜி தமிழ்ல இருந்து பேசுறேன். அவ சிஸ்டர். அவ என் சிஸ்டர். சரி, எங்க சித்தி பொண்ணு. சித்தி பொண்ணு. சரி, ஏமா அந்த பொண்ணை மட்டும் இப்படி விட்டுட்டீங்க? நாங்க விடலைங்க. நாங்க விடல. ஏன்னா எங்க அவ குடும்பமாவே எங்க அம்மா அவங்க அம்மா எல்லாம் முதல்ல இருந்தே சண்டையில இருந்தவங்க. எங்களுக்குள்ள அவங்க கம்யூனிகேஷன் இல்ல. சரி. அவங்க அவ இங்க வந்தா சொன்னானா அவங்க எங்க கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஓ, அதனால நாங்க வந்து கூட்டு இருந்தாலும் அவங்க ஒரு ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்க கோயம்புத்தூர்ல ஒரு சித்தி இருக்காங்க, அவங்க கிட்ட போயிருமா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி விட்டுருக்கோம். அந்த மாதிரிதான் செஞ்ச. பின்ன அவளோட படிப்பு கொஞ்ச நாள் இங்க நிறுத்தி இருந்தாங்க. என் அம்மா டெத் ஆயிட்டாங்க. கொஞ்சம் அதுக்கு முன்ன அவ அங்க வீட்டை விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இங்க ஓடி வந்தா. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அம்மா என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் இங்க வச்சிருந்தாங்க. பின்ன அவங்க இங்க இருக்கிறதுனால அவங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்க. பின்ன சரியா அவ அங்கேயே போயிட்டா, அவங்க அம்மாட்டே போயிட்டா. இந்த பொண்ணோட அப்பா பேரு தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாது. எனக்கு சுத்தமா எனக்கு தெரியவே தெரியாது. நாங்க சின்ன குழந்தைங்க, எங்களுக்கு எல்லாம் அவ்வளவா தெரியாது. எங்களுக்கு இப்பவும் தெரியாது. யாரும் சொன்னதுன்னா எங்க இன்னொரு சித்தி இருக்காங்க, அவங்களும் அப்ப வந்து ஒரு 10-16 வயசுதான் இருக்கும். அவங்களுக்கும் தெரியாது, விவரம் அவ்வளவு தெரியாது. இவங்க அம்மா லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்களா திருப்பூர்ல? யாரம்மா தெரியாதுங்க, எனக்கு சுத்தமா எனக்கு தெரியாது. இது எங்க கோயம்புத்தூர்ல ஒரு சித்தி இருக்காங்க, அவங்களுக்கும் அவ்வளவா தெரியாது. நாங்க எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம், அவங்களுக்கும் அவ்வளவு விவரம் இல்ல. நாங்க நிறைய தடவை கேட்டிருக்கோம், யாரு சித்தி என்ன ஏதுன்னெல்லாம் கேட்டிருக்கோம். அவங்களுக்கும் அவ்வளவு விவரம் தெரியாது. அப்ப இவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்ல. அது அவங்க அம்மாட்ட தான் கேட்கணும். ஆனா அப்பா உயிரோட இருக்காரு, அது தெரியல, எங்களுக்கு தெரியாது. இவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எப்படி தெரியும் உயிரோட இல்லன்னு? எங்க அக்கா லேப் டெக்னீஷியன் எனக்கு கேரளால இருந்து கூட்டி எங்க வீட்டுக்கு வந்திருந்தது இல்ல, அப்ப எங்க அக்காவை லேப் டெக்னீஷியன் படிக்கிறதுக்கு எங்க அம்மா வெளியில அமைச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு லேடி வந்து எங்க அக்காட்ட வந்து, ஏய் உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸா இருக்கிறாடி அப்படின்னு சொல்லிக்கிறா. அது வரைக்கும் எனக்கு ரெண்டாவது அப்பா இருந்தாலும் தெரியாது. அது வந்து சீரியஸா இருக்கிறாங்க, கேன்சரை செத்துருச்சும் போல இருக்குது. அப்போ அதனால எங்க அம்மாவை பார்க்கணும் போலன்ட்டு 2-3 வட்டம் சொல்லி அமைச்சிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அப்பா. ஆனா இங்க இருந்து யாரும் போகல கொள்ளல எதுவும் இல்லை. ஆனா அக்கா வந்துட்டு எங்கிட்ட வந்து சொல்லிருச்சு. எனக்கு அவன் அன்னைக்கு தான் தெரியும். ஒரு ஸ்ரீதேவி அந்த அக்காவும் இறந்துருச்சு. அந்த அக்கா மூலியமா தான் எங்க அந்த அப்பா இல்லை. இப்போ அவங்க அப்பா சாவுக்கிற அந்த செத்தன அன்னைக்கு கூட எங்களுக்கு செய்தி தெரியும். அது எப்படின்னா அவங்க மூலியமா அக்கா மூலியமா தெரியும். எங்க அம்மா சொல்லி ஒன்றும் தெரியாது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு லேடி வந்து பஸ்ஸில் பார்த்தா சொல்லிக்கிறாங்க. எனக்கு அது வழிதான் தெரியும். அவங்க வந்து இன்னாருக்கு பிறந்தவங்க, அவங்களோட ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் இந்த பசங்களோட லைஃப் செட்டில் ஆகிடும். அந்த ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக அவங்க எவ்வளோ அலையிறாங்க. அந்த ஐடென்டிட்டி, அவங்க யார், அடையாளம், எவ்வளோ வேதனையான விஷயம். குடும்பம்னா என்னது? அந்த சப்போர்ட் சிஸ்டம். அது ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் ஏதோ சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு பிறக்கிறது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும். அந்த பொறுப்பு அந்த குடும்பத்தில் சார்ந்த எல்லாருக்குமே உண்டு. எப்படி இந்த பசங்களை இப்படி அனாதைகளா விடலாம்? ரொம்ப மிகப்பெரிய தண்டனை அதுதாங்க. அந்த காலத்துலலாம் ஒதுக்கி வைப்பாங்க, அவுட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கிராமத்துலேருந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது மிகப்பெரிய தண்டனை அதுதான். ஆக்சுவலி இது அதுதானே பண்ணியிருக்காங்க. இந்த குடும்பத்தையே இந்த பொண்ணையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவுட்காஸ்ட், சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இல்லாமல் நம்ம யாரு, நம்ம
நம்ம இவங்களை சேர்ந்தவங்க, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கங்கிற ஃபீலிங் இல்லாமல் வளர்றது எவ்வளோ இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. இவங்களுக்கு தேவை ஒரு சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டை இவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு சொல்வதெல்லாம் உண்மை இவங்களோட போராடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, உங்கள் அம்மா இருக்காங்க. இனிமே வர்றது காலத்தில் நீங்கள் 3 பேரும் ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக இருந்து ஒரு குடும்பமாக இருந்து, புரியுதா, உங்கள் ஃபேமிலி வளரணும். உங்கள் ஃபேமிலி நல்லா உங்கள் பசங்களுக்கு நாளைக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். சித்தி, பெரியம்மா, அந்த சப்போர்ட் நீங்கள் ஒருத்தருக்கு கொடுத்துக்கணும். சரியா? கண்டிப்பாக கொடுக்கும். எங்கள் ஃபேமிலி இதுக்கப்புறம் உடைய கண்டிப்பாக நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம் மேம். அவங்க பண்ண தப்பு நீங்கள் திருமணம் பண்ணும்போதும் அதை யோசிச்சு தான் பண்ணணும். சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். நான் யார் என்கிற அடையாளம் நம்மை சாகிறவரை துரத்தும். கிரேசிக்கு தேவையெல்லாம் நான் யார் என்கிற அடையாளம்தான். என்னுடைய தந்தை யார், தாய் யார், நான் எங்கு பிறந்தேன் என்கிற கேள்விகள் அவரை வாழ்நாள் முழுவதும் துரத்தியபடியே இருக்கிறது. அந்த ஒற்றை பேப்பர் அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது. அந்த ஒற்றை பேப்பர் அவருக்கு கிடைக்குமா என்கிற கவலை கிரேசிக்கு மட்டுமல்ல, நமக்கும் இருந்தது. அவரோடு அவர் வாழ்ந்த மலம்புழா நோக்கி புறப்பட்டது நமது குழு. வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் வழக்கறிஞர் குழு ஒன்றும் நமக்கு உதவி செய்வதாக தன்னலமின்றி புறப்பட்டது. இந்த அம்மாவோட அப்பாவோட அட்ரஸ்ஸு, அப்பாவோட நேமு, அந்த பர்த் சர்டிஃபிகேட்டு, இவங்க படிச்சிருந்த SLC சர்டிஃபிகேட், இந்த பூரா எல்லா டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படுறது. இவங்க அம்மாவிட்ட இருக்கேன்னு இவங்க சொல்கிறேங்க, அவங்க கொடுக்கறது தயாரில்லை. இப்போ அம்மா இவங்களுக்கு அது கொடுக்கறது தயாரில்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னு தான் பஸ் கேட்டுகிட்டே இருக்கு. இப்போல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு நான் போய் பார்க்கலாமா? இவங்களே பார்க்குறதுக்கே அம்மா தயாரில்லைன்னு சொல்கிறேங்க. அங்கே போய் பார்க்கல, அவங்க திட்டிட்டு அமைச்சிருந்து வச்சுருங்க. எனக்கு கண்டாலே டென்ஷன் ஆகிட்டேன். அப்படியே ஆடுறது. அப்படியே அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் கூட நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு என்ன அவ்வளோ வார்த்தை அங்கே ஸ்டேஷனில் வச்சே பேசுனாங்க. அவங்க சின்ன குழந்தையிலேருந்து அவங்க யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு 3 பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க. என்னை மட்டும் கணக்கிலே காட்ட மாட்டாங்க அவங்க. அது ஏன் தெரியல. இதே தான் பெரிய கல்யாணத்தில் நானும் எங்கள் அக்காவும் இருக்கிறேன். அக்காவோட ரேஷன் கார்டில் எல்லாமே பேர், அட்ரஸ் எல்லாமே அம்மாவோட ப்ரூஃபில் ஜெயமால் ஜோசப், ஜெசினா ஜோசப், ரிஜோ ஜோசப். எனக்கு மட்டும் கிரேசிக்கே இல்லை. ஏதாச்சும் உண்மை சொல்லலாம்ல இல்லையே எங்கள் அப்பா அம்மா காட்டி விடுங்க. அதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். நான் போன வருஷம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட நான் போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்புறம் நான் என்ன பதில் சொல்கிறது, எனக்கு வேறு வழி இல்லை. அதனால தான் நான் இங்கே இந்த ஜி தமிழோட உதவி நாடினேன். வேறு வழி இல்லாதனால தான். நம்ம அந்த டீமோட போய் பார்க்கலாமே, கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிருக்கணும், அவங்களுக்கும் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிடலாமா? அவங்க போயிட்டு நம்ம அவங்க என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அவங்க இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு முடிவது தான். இவங்க பர்த் சர்டிஃபிகேட்டு கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்லி இவங்க எந்த இதில் பிறந்தாச்சு. இப்போ இவங்க சொல்ல மன்னார்காடு பிறந்தாச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மன்னார்காடு பஞ்சாயத்தில் இவங்க ஒரு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இந்த டெத் அண்ட் பர்த் இது அந்த நியமம் அனுசரிச்சு அந்த லோ பொறுத்தளவு அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியது. அவங்க ஒரு ரிப்ளை தந்து அங்கே நோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னே ஒரு ரிப்ளை தருவாங்க. அந்த ப்ரொவிடன்ட் ஹோம்னு கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட்டும் வச்சு நீங்கள் ஆர்டிஓன்னு ஒரு பெட்டிஷன் கொடுக்க வேண்டியது. அந்த ஆர்டிஓ என்ன செய்யும்ச்சா அதை மறுபடி அதில் ஒரு ஆர்டர் எடுத்து இந்த பர்த் அண்ட் டெத்து இருக்கு ரெஜிஸ்ட்ரார் அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துரும். இதே போல் இதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு அப்போ தான் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த ஏழை தாய் எதற்காக அந்த பேப்பர் கிடைக்க வேண்டும் என்று அலைகிறார்? தன்னுடைய வாழ்க்கைதான் இப்படி சின்ன பின்னமாகி சீரழிந்தது. தன்னுடைய 3 பெண் குழந்தைகளாவது புதிய வாழ்வில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்கிற அந்த தாயின் ஆசையை நிறைவேற்றத்தான் இந்த பயணம். இது வேறு மாநிலம் என்பதால்
நாம் ஆரம்பத்திலிருந்தே உஷாராகவே காய்களை நகர்த்தினோம். வழக்கறிஞர்களோடு கலந்தாலோசித்தோம். அவர்களும் அந்த தாய் மற்றும் அவர்களுக்கான சட்ட உதவிகளை செய்வதாக உறுதியளித்தார்கள். அதன்படி உள்ளூர் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு நம்முடைய வழக்கறிஞர்கள் அந்த தாயின் நோக்கம் பற்றியும் தேவை பற்றியும் எடுத்துரைத்தார்கள். உள்ளூர் காவல்துறையும் இந்த பிரச்சனையை மனிதாபிமான கண்ணோட்டத்தில் சரியாக புரிந்து கொண்டு நம்மை வழிநடத்தினார்கள். கிரேசியின் தாய் மற்றும் சகோதரி வீட்டிற்கு காவல்துறையினரை அனுப்பி விசாரித்து கிரேசிக்கு அந்த சர்டிபிகேட் கிடைப்பதற்கு உத்தரவாதம் அளித்தனர். நமது வழக்கறிஞர் துணையுடன் சட்டப்படி அந்த சர்டிபிகேட் வாங்குவதற்கான பணியில் ஒத்துழைப்பு அளிப்பதாக கிரேசியின் குடும்பத்தினர் சொல்வதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வேண்டாத சச்சரவுகளை தவிர்க்கும் பொருட்டு அவர்கள் வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டாம் என காவல்துறையினரின் அன்பு வேண்டுகோளை அடுத்து நாமும் செல்லவில்லை. ஆனாலும் அவர்கள் சர்டிபிகேட் வாங்குவதற்கு ஒத்துழைப்பதாக சொன்ன வகையில் எங்களுக்கும் சந்தோஷமே. வழியெங்கும் பூத்து கிடந்தன கடவுளின் சொந்த தேசமான அந்த பகுதியில். அதே மாதிரியான பூக்கள் இவர்கள் வாழ்விலும் பூக்கட்டும். நம்பிக்கையோடு நேயர்களாகிய உங்களின் விரல் பிடித்து பயணிக்கிறோம்.